இந்த வேனுக்கு இப்ப நான் என்ன ஃபுல் டேங்க் ஊத்த போறேன். அது ஒரு கேம் மாதிரி. இப்ப 3 பேர் வந்து கெஸ் பண்ணணும். 160, 150, 165. Five-star general, who you know comparable. Move on, wall on the crest is incurable. 150 160, 160 170, 165 175. நம்மதான் கிஷன் தோத்துட்டான். கிஷன் ஒரு நட்டு கட்ட. ஏதாச்சும் ஒன்று குரூப்பா இருக்கீங்களா? இந்த எப்படி சொல்ல, கச்சாங்க மாதிரி சொல்லலாம். பேசவே கூடாது. ஆனா ஒரு கதைக்கு என்ன விஷயத்துலயும் அமைதியா தான் இருக்கும். இதை பத்தி பேசிருப்பேன். நான் சொல்ல வேண்டியது பிரைஸ் என்ன தெரியுமா? 155 சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன்னா 150, 160 நடுவுல போலான்னு. அப்ப எனக்கு நான் 150 சந்தேகம் இருக்கு. இந்த ஆளு 160ன்னு சொல்லுது. நான் இந்த ஆள் தான் வேன்ல ஓட்டி இருக்கேன் அப்படின்ட்டு வச்சுதான் 165க்கு வந்தேன். ஓகே, ஸோ பேசிக்கலி ஜெயிச்சிட்டேன். கிஷன் இன்னைக்கு 2 பேர் தான். கிஷன் வந்துட்டு இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான். அதுக்கப்புறம் ஆடுறானா நிக்கிறானான்னு கேக்குறப்ப எனக்கு ஒரு தனித்தனியானா பிடிக்காது. ரெண்டும் வேணா நான் பண்றேன்னு ஏத்துக்கிறான். ஏத்துக்கல. அதை நினைச்சு எனக்கு கிஷன் நினைச்ச பெருமையா இருக்கு. எனக்கு என்ன நினைச்சா பயமா இருக்கு. ஆத்தி சந்தன கட்ட. ஹலோ, எங்கடா இருக்க? ஆபீஸ்ல. சரி சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஒகாடி கொக்கோ எங்க கடை எங்கடா இருக்கு? அந்த கடை எங்க இருக்கு? திமர்லோலா? ஓகே ஓகே. ஓகோடி கொக்கோ. ஓகேலா, அதான் எங்க இருக்குன்னு கேக்குதான். ஏன்னா முந்தாகாப்புல இருக்குமா? சொல்லலாம். வராங்களா? ஓகே ஓகேடா. நாங்க வந்து இது கம்பவுண்ட்ல இருக்கோம்டா. கம்பவுண்ட் மண்டாக்கா. மாயக் நான் புக்கான்ற மாயக் அவங்க கம்பவுண்ட்ன்றாங்க. வினோடண்ண கம்பவுண்ட் orang mentah pun macam orang kampung. நான் வேலைடா, வேணும் மழை போயிட்டு மாத்திரம் மந்தா காப்ல. எங்க மந்தா காப் கிட்டதான். மந்தா காப்ல எங்க? ரோட்ல. ஓகே சாரி, நான் ஹாரிஸ் கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோமா. அப்ப போன்ல சார்ஜர் முடிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லிக்கிறேன் நான் கம்பவுண்ட்னு அவனதான் வடைச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து யாராச்சும் முந்தக்கா பாலு யாராச்சும் பாத்தீங்கன்னா நீங்களும் கடுப்பாதீங்க. அடைக்கிறது அரிசை மட்டும் தான் அடைச்சிக்கிறேன். அது அவனை வடைச்சு அவன் ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ணுவான். ஃபன்னா இருக்கும். அவனை கடுப்பு ஏற்றி பாக்குறது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்துட்டு காடி அனுப்பணுமா, மாத்திட்டு இன்னொன்று வேன் எடுத்து வரணும். அதாவது கேளுக்கு எடுத்து போனோம். வந்துட்டோம். அப்போ அவர் சொன்னார், எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனது, இது கொஞ்சம் பெரிய வேன் அதை விட அப்படின்னப்ப ஓகே ஃபைன்
ஆனா வருத்தப்படுவீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னாரு. எனக்கு யான்னு தரல. ஏறுறப்பதான் திறந்து பாரு தெரியும் அப்படின்னாரு. எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பார்த்துருப்பீங்க பயங்கரமா இருக்கா. நான் இது வேன் பத்தி எதுவும் போடல. ஏன்னா வேன் மைலேஜ்லாம் பார்த்தா புது வேன் தான். புது வேன் ஓகேலா. ஆனா என்ன கொஞ்சம் சரியா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட நான் குறை சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அழகா வச்சிருக்கலாம். அழகா வச்சிருக்கலாம். ஸோ பத்ததுக்கு இந்த அங்க லைட் வேற எல்லாமே இன்ஜினோட இந்த காத்து குறைவா இருக்கு, அது இதுன்னு எல்லாமே காட்டுது. ஸோ எனக்கு தெரியல. இப்ப இங்கேருந்து கிழக்கி இதுல தான் போனோம். பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப நானும் கிஷனும் அந்த வேன்ல வச்சு கிஷன் மேலே உட்காந்துருந்தான், நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஓகே ஃபைன். இல்ல கிஷனை பின்னாடி தான் உட்காரணும், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அக்கௌண்ட் இல்லை. ஸோ கொஞ்சம் நிறைய புது வேன், பட் நிறைய பிரச்சனை இருக்கு. நான் ஏதோ கேஸ் போட விரும்பல. அப்ப வச்சு பார்த்து போட்டு ஏன்னா ஒரு வேலை செய்யற இடம் அல்லாத பேச்சு. சரியா பாத்துக்கோங்க. அடுத்த எடுத்துட்டீங்கன்னா வருத்தமா தான் இருக்கு. வேற வழியில போனோம். இது கிட்டத்தட்ட இந்த என்னது ஈசிஆரா? இசிஆர்எல் அது சம்மந்தமா சொல்றாங்க. அப்படின்னா கூட என்ன தெரியாது, சும்மா தெரிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுப்பேன். சரி, ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேலை விஷயம்ல, பார்த்தாலும் தெரியும். மண்ணு கிண்ணு நான் அப்பயும் ஏறிட்டு சொன்னேன். இது பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஒகாடி கொக்கும் எதுவுமே தேவையில்ல, கிளம்பலாம் அப்படின்னேன். ஓகேலா, சீல் பண்ணிட்டு போவோம், பிரச்சனை இல்லை. எப்பயாவது ஒரு நாள் தப்பு இல்லை. வருத்தத்துல இருக்கேன். எஸ்கியூவா ஒகாடி கொக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. சரி, மனநிலைமை கேட்போம். கிஷன், உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? ஆனா சத்தியமா புதுசா இருக்கு இந்த மாதிரி வேன்ல ஏறி இருக்கிறது. நல்லா இருக்கு. ஓகே தான், அவ்வளோதான். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். ஸோ இப்போ எங்க இருக்குன்னா ஒகாடி கொக்கு. ஒகோடி கொக்கு ஸோ அங்கே திருப்பி வந்துட்டு வாங்கியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்துச்சுன்னா எடுத்து குடிச்சு ஓகே, இது வாங்கியாச்சு. ஆனா 2 பேரும் கொஞ்சம் கவலையில இருக்காங்க. ஏன்னா இப்ப நான் போயிட்டு கஸ்டமர் கிட்டது ஒரு வேன் எடுத்திருக்கேன். அது பார்க்க போனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட வேன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்ப நாங்க ரெண்டலுக்கு கொடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பாய்க்கிறாங்க. கண்டத்தனமா கன்றாவியா வச்சிருக்காங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நார்மல் தெரியும், சேரோட இருந்து அப்படியே ஏறி. ஆனா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த வேலைலாம் அந்த மாதிரி வேன்லாம் ஓட்டியிருக்கேன். காடி அந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கேன். இவங்க 2 பேரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அதுல வேற இன்னும் அக்கௌண்ட் இல்லை, ஆனா ஓடுறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் வந்து புது வேன், புதுசா மைலேஜ் கூட ரொம்ப வரல, புதுசா தான் இருக்கு. இந்த புதுசா வந்தது பாச்சி அவ்வளவுதான். இப்ப விட்டுட்டு குடிக்கிறேன். ஹரீஷ், இது நல்லா இருக்கு. ரியல் ஃப்ரூட், மேங்கோ ஃப்ரூட் எப்படி பழமா அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. ரிவ்யூ பாத்தியா? அது கொக்கனட் இருக்குல்ல, கொக்கனட். இது சிக்னேச்சர், இது ஒரிஜினல்லா. ஸோ உங்களோட சிக்னேச்சர் ஐஸ் குடிச்சனா வாய் வளர்றது. அதுக்கப்புறம் வேற என்னாச்சும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, மேங்கோ எனக்கு பிடிச்ச பழம்னாலே மேங்கோவா, இப்போ எல்லாரும் மேங்கோ குடிப்பாங்க அப்படின்ட்டு மேங்கோ வாங்கினா எல்லாத்துக்கும் மேங்கோ நல்லா இருக்குன்றாங்க. ஸோ காலைல வந்து அவர் வேலைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து, அதாவது வேன்ல போயிட்டு அதோட பெரிய ஒரு நல்ல வேன்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு கம்பெனிக்கு நன்றி.